Hello ladies and gentlemen, in this video I discuss about gold, USD CAD, USD JPY, BTC, USD, USL சொல்லி நம்ம எல்லாத்தையும் வேணா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி கோல்டை பொறுத்தளவு இன்றைக்கி ஒன் டேயில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1% இப்போதைக்கு லைவ் மார்க்கெட்டில் நெகட்டிவில் இருக்குது. பட் ஆனால் ஓவராலாக 1.8% வந்து ஃபால் ஆச்சு. 1.79 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே வந்துச்சு. இப்போ வாங்க நம்ம எது என்ட்ரி இருக்கான்ற செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு 3 or 4 டேஸாகவே அந்த ரேஞ்சுக்குள்ளே கன்சல்டேஷன் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த வாரம் மண்டேலேருந்தே அங்கனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ எங்கேயும் போன மாதிரி தெரில. ஸோ அங்கே வந்து ஒரு அக்குமுலேஷன், அதாவது அவங்க என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, நார்மலாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. லிக்விடிட்டி கிராப் பண்ணிவிட்டு எங்கிட்டு மேலே போகுமா கீழே போகுமான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். எனக்கு மேக்ஸிமம் இது பொறுத்தளவு கீழேயும் ஃபுல்லாக வால்யூம் தான் இருக்குது. ஸோ வால்யூம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு மேலே போகிற வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கன்சல்டேஷன் தான் ஆகும். இன்னும் 4-5 மாதத்துக்கு கோல்டு கண்டிப்பாக கன்சல்டேஷன் தான் ஆகும். அதாவது இந்த லோவில் இருந்து இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் கன்சல்டேஷன் ஆக தான் செய்யும். ஆனால் எங்கே வரை கீழே நின்று போகுமா அப்படின்றது தெரியாது. ஏன்னா நார்மல் டெக்னிக்கல் மட்டும் தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, கேரட் அனாலிசிஸ் தெரியாதனால என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இங்கே தான் வரும் இங்கே தான் போகுன்ற சொல்ல முடியாது. பட் ஆனால் ஓரளவு டிசிஷன் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒன் டே கேரக்டர் எனக்கு தெரியாது. 15 மினிட்ஸ் அந்த ரேஞ்ச் கேரக்டர் மட்டும் நம்மளுக்கு தெரியறனால இது பண்ணுறோம். ஏன்னா ஒன் டே கேரக்டர் கண்டுபிடிச்சி வேஸ்ட்டு தான். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய எஸ்எல் இருக்கும் அப்படின்னு. 6 இருந்துச்சுன்னா தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு சில கேரக்டர் தெரியும், அது நான் வர மொத்தம் சொல்கிறேன். ஆல் டைம் பிரேக் பண்ண மொத்தத்தில் ஒரு சில கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் வேணால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அது வர்றப்போ நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன். இன்னும் அதுக்கு மேக்ஸிமம் இந்த வருஷம் எண்டு வரைக்கும் ஆயிரும். ஆல் டைம் பிரேக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பிரேக் பண்ணிச்சுன்னா மறுபடியும் ஒரு ரேலி வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சொல்ல முடியாது, அது வருஷங்கள் கூட ஆகலாம். அது வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்தால் அந்த பேட்டர்ன் வரும்போது தான் நான் உங்களை சொல்கிறேன். அது ஒரு கேரக்டர். இப்போ 15 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்விங்கில் இன்றைக்குமே ஸ்விங்கில் எதுவுமே என்ட்ரி இன்றைக்கி வரல. ஓகேங்களா, ஸோ ஸ்கேல்பிங்கில் செக் பண்ணி பார்க்கலாம். தென் நான் உங்களுக்கு டீப் இன்ட்ரடே வந்து ஒரே ஒரு நாள் போட்டிருந்தேன். பைக் ஆனது மட்டும் நான் போட்டிருந்தேன். ஸோ டீப் இன்ட்ரடேவும் கண்டினியூ பண்ணவா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா, அதோட அனாலிசிஸையும். இப்போது இந்த ட்ரேடு பிரேக் ஈவன், இந்த ட்ரேடு எஸ்எல், இது எஸ்எல், தென் எஸ்எல் இது ஃபில் டிபி, தென் அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சில் ஒரு ஃபில் டிபி. ஓகேங்களா, ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்லாம் போக பார்த்தோன்னா 5.561 வந்து ஃபில் ப்ராஃபிட்டபிள். ஓகேங்களா, 0.01 $5.5 கிடச்சிருக்கும். ஸ்டாண்டர்ட் ஆர்டர் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $5,500 கிடச்சிருக்கும். ஓகேங்களா, சாரி $550 கிடச்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ யூஎஸ்டி ஜேபிஐ ஃபார் ஸ்கேல்பிங் பார்க்கலாம். யூஎஸ்டி ஜேபிஐ ஸ்கேல்பிங் போட்டில் ஸ்விங் லோ வந்தா இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் ஹைக் மூலம் ஸ்கேல்பிங் பார்க்கலாம். இல்லை ரெட் கலர் இங்கேயே பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்விங் ஹை மார்க் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சில்வர் பார்க்கலாம். ஸோ சில்வரை பொறுத்தளவு அதுவும் அதே ரேஞ்சு தான். இந்த ஸ்விங் ஹை போனால் ஒரு லிமிட்டடான ஆர்ஆர் தான் கிடைக்கும். ஸ்விங் லோ வந்துச்சு அப்படின்னா ஒரு இதை விட ஒரு டபுள் மடங்கு ஆர்ஆர் கீழே கிடைக்கும். ஓகேங்களா, நம்ம கேப்சர் பண்ணலாம். தென் யூஎஸ்டி கார்டை பொறுத்தளவு அதுவும் அதே தான். இந்த ஸ்விங் லோ, இந்த ஸ்விங் ஹை வந்து பாடி க்ளோஸ் ஆகிடுச்சு, மேலே போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே ஒரு இந்த கேண்டில் அதே தான். ரெட் கலர் இருந்துச்சு அப்படின்னா யூஎஸ்டி ஜேபிஐ தான். அந்த ஸ்விங் ஹைக்கு மேலே போச்சுன்னா அது மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டு செட்டப் பார்க்கலாம். யூஎஸ்டி ஜேபிஐ மாதிரி தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யூரோ யூஎஸ்டியும் அதே தான். இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோ வந்து நம்ம ஸ்கேல்பிங் பார்க்கலாம். ஸ்விங் லோ கொஞ்சம் அன்லிமிட்டடாக கொஞ்சம் கிடைக்கும். ஸ்விங் ஹை வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் பார்த்துக்கணும் அதையும். பிடிசியை பொறுத்தில் பார்த்தோன்னா இந்த ஸ்விங் ஹை, தென் அதுக்கப்புறம் ஸ்விங் லோ வந்து இது. ஓகேங்களா, ஏன்னா ஃபுல்லாக வால்யூம் இருக்குது. எங்கேனாலும் திரும்பும். இப்போதைக்கு இண்டிகேஷன் என்னன்னா லோவர் லோ வரப்போகுது, அது மட்டும் தெரியும். இது அப்படியே க்ரீன் கலர் மாறிடுச்சுனாலும் அதோட ஸ்விங் லோ எடுக்காதீங்க. ஏன்னா ஃபுல்லாக வால்யூம் இருக்கனால ஓவராலாக இந்த ரோவே போதுமானது தான். ஏன்னா ஊடலை நீங்கள் எங்கேயாச்சும் எடுத்தீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. ஸோ இப்போது பிடிசியில் உங்களுக்கு தெரியும் சும்மாவே ப்ரோக்கரில் கொஞ்சம் அதிகமாகவே ஸ்ப்ரெட் இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட்டோடு சேர்த்து நம்மளோட லாஸஸும் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறேன், ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணிட்டு வெளில வர மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் யூஎஸ் ஆயிலை பொறுத்தளவு இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் சொல்லி இது கால்ஸ் கிடையாது. இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தவங்க கமெண்டில் ஃபுல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்விங் ஹையை விட ஸ்விங்கில் வந்து கொஞ்சம் பெரிய ஆர்டர் கிடைக்கும், ஹை சின்னதாக கிடைக்கும். ஸோ எப்படி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.